ஒரு கரண்டி சாம்பாரில் மறைந்த நினைவு காலை. வீட்டின் மாலையில் மிதமான மழை நனைத்துக் கொண்டிருந்தது. அந்த மாலை அரவின் சமையல் அறைக்குள் நுழைந்தான். பாட்டி செய்து வைத்திருந்த சாம்பாரின் மனம் இன்னும் அவனுக்கு நினைவில். இது ஒரு சாதாரண சாம்பாரமல்ல, பாட்டி கையில் ஒரு மாயம் இருந்தது என்று அவன் மெதுவாகச் சொன்னான். அவன் பாட்டி உயிருடன் இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவள் தானாகவே சமையல் செய்து எல்லாரையும் அழைப்பாள். சாப்பாடு என்பது பசி அடக்கூடாதல்ல, அன்பை பகிர்வதுதான் என்று சொல்லி அவள் சாம்பாரை பரிமாறும்போது முகத்தில் புன்னகை ஒளிரும். உணவுச் சுவையின் ரகசியம். அந்தச் சுவையில் ஏதோ ஒரு தனிமை இருந்தது. அது வெறும் துவரம்பருப்பு, மசாலா, சாம்பார் பொடியல்ல. அதற்கு பின்னால் இருந்தது அவள் மன அழுத்தமில்லா அன்பு, பொறுமை, பரிவின் சுவை. அவள் எப்போதும் சொல்வாள், சாப்பாடு சுவையாக வரணும்னா மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னும் ஒரு வாக்கியந்தான் அரவிந்தின் வாழ்வில் ஒரு மந்திரமாக மாறியது. அவனது முயற்சி. அந்த மாலை பாட்டி ரெசிபியை நினைவில் வைத்து அவன் சாம்பார் செய்தான். முதல் கொத்தியை சுவைத்தபோது அவனுக்கு தோன்றியது பாட்டி அருகில் நின்று சிரித்தது போல. அந்த மனம், அந்த சுவை, அந்த நினைவு எல்லாமும் ஒன்றாக கலந்து அவனை கண்கலங்க வைத்தது. அவன் சிரித்தபடியே சொன்னான், அந்த பாட்டியின் சுவை இப்போ என் கைகளிலும் பிறந்துவிட்டது. முடிவு. உணர்வு. உணவு என்பது வெறும் சுவை அல்ல, அது ஒரு நினைவு, ஒரு உணர்ச்சி, ஒரு உறவு. ஒரு கரண்டி சாம்பாரில் கூட ஒருவரின் அன்பு மறைந்து கிடக்கும். அதையே நம்முடைய நெஞ்சம் உணர்கிறது. சிந்தனை. சுவை நாவால் அல்ல, இதயத்தால் உணரப்படும் ஒன்று. அன்புடன் சமைக்கப்பட்ட உணவு 1000 வார்த்தைகளை விட பல மடங்கு நம்மை இணைக்கும். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள்.